ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சற்று முன் ஜனநாயகன் திரைப்படத்தோட இயக்குனரான ஹஸ்னோத் இவங்க பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தோட முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்றக்கான அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ கிளிப்பை டீட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக போகுது. ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட பராசக்தி திரைப்படமும் அது மட்டும் இல்லாமல் கருப்பு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மோதிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 3 திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, என்ன ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற அப்டேட்லையும் பார்த்துடலாம். தொடர்ந்து மற்ற அப்டேட்களையும் பார்த்துடலாம். அதாவது ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கஸ்னோத் அவங்க பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தோட அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் ஒரு பக்கா ஃபேர்வெல் திரைப்படமாக இருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் மாசான ஆக்ஷன் மற்றும் கமர்ஷியல் விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் மீல்ஸாக ஜனநாயகன் திரைப்படம் இருக்கும் அப்படின்னு ஹஸ்னோத் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாசாக வந்திருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவை வளாகம் போன்ற செட் போட்ட கிளைமேக்ஸ் காட்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் முழுக்க ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக பார்த்தீங்கன்னா உருவாகி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.